ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடரும் சில்லி பவுடரும் போட்டு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ப்ரானை போட்டு அந்த மேரினேட் பண்ண ப்ரான் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரானை சாட்டே பண்ணி எடுக்கிறது நீங்கள் ஆயில் இல்லைன்னா பட்டரில் கூட வந்து நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் எல்லா மசாலா பவுடரும் ஆட் பண்ணிட்டு, ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி, அந்த மசாலாவோட ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் எல்லாம் கக்கி வெளியில வரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ரான அந்த தண்ணியோட வந்து ஆட் பண்ணிடுங்க. இத வந்து மூடி போட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா, ப்ரான் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க. இது வந்து ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.